أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. صدق الله العظيم. نحمده ونسلم على رسوله الكريم وبعد. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த அமர்வுடைய தொடர்ச்சியாக இந்த அமர்வு இடம்பெற இருக்கிறது. சூரத்துல் ஹுஜராத்துடைய 6வது ஆயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது யா ஐயுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன், விசுவாசிகளே, உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு பாரதூரமான செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆயத்துக்கு பின்னால் வலீத் இப்னு உக்பா என்ற ஒரு சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலக் கோத்திரத்தை நோக்கி ஜகாத்தை கலெக்ட் பண்ணுவதற்காக அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது அதனை கலெக்ட் பண்ணுவதற்கு செல்கின்ற சந்தர்ப்பத்திலே இடைநடுவிலே ஒரு தகவல் கிடைக்கிறது. அங்கே பனு முஸ்தலக் இந்த கோத்திரம் யுத்தத்துக்காக தயாராகி கொண்டு வருவதாக ஒரு செய்தி கிடைக்கிறது. அப்பொழுது உடனடியாக அதனை உறுதிப்படுத்தி கொள்ளாத நிலையில் குறித்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து அதனை முறைப்பாடு செய்கிறார்கள். உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக அவர்கள் வருவதாக. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை கேட்டு ஒரு படையை தயாரிக்கின்ற முஸ்லிம் செயற்பாடுகள் கூட ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை தான் விசுவாசிகளே, உங்களிடத்தில் இப்படி ஒரு செய்தி வந்தால் கண்டிப்பாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி இறங்கின அந்த வசனம் இறங்கியதாக இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது இமாம் தபரி, இமாம் இப்னு கசீர், இமாம் குர்துபி, இமாம் பைதாவி ரஹ்மஹுமுல்லா போன்றவர்கள் மட்டுமல்ல எல்லா தப்சீர் ஆசிரியர்களும் இந்த சம்பவத்தை குறிப்பிடுவார்கள். எனவே இதிலிருந்து சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், இங்கே நாங்கள் விளங்க வேண்டிய சில வார்த்தை பிரிவுகள் இருக்கின்றன. இங்கே ஒரு மிக முக்கியமான விடயவென்றால் ஊடக தர்மத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே பேசுகிறான். அல்லாஹ்வை மறுமையினாலே நம்பியிருக்கின்ற ஒரு மனிதன் ஒரு நாளும் பிழையான தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அல்லது டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்கின்ற பிழையான திரிவுபடுத்தப்பட்ட அல்லது சமூகங்களை பாதிக்கின்ற பிரிக்கின்ற யுத்தங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்ற குடும்பங்களை பிரிக்கின்ற அல்லது உறவுகளை உடைக்கின்ற எந்த மாதிரியான செய்திகளையும் பரிமாறக்கூடாது, பரப்பக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது என்பது குர்ஆன் சொல்லுகின்ற மிக தெளிவான ஊடக தர்மம். சோஷியல் மீடியா கையாளுகையில் இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதனை இந்த குர்ஆன் ஆயத் வலியுறுத்துவதனை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பின்னணியில் சூரத்துல் ஹுஜராத் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு முழு முஸ்லிம் சமூகத்துக்கும் சொல்ல விரும்பிய மிக முக்கியமான செய்தி, ஊடக தர்மம் மிகவும் முக்கியமானது. அதிலே பண்பாடு பேணப்பட வேண்டும். சொல்ல செய்திகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் உறுதிப்படுத்தாமல் அதனை ஷேர் பண்ணுவது, பகிர்வது அல்லது பரப்புவதெல்லாம் பாரிய குற்றமான விஷயம். அல்லாஹ் தஆலா ஃபதபையனு, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஃபதபையனு என்பதில் விளங்கப்பட்ட அல் அம்ருலில் வுஜூப் என்று சொல்வார்கள். அதாவது கண்டிப்பாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று தான் குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம், விரும்பினால் தெளிவுபடுத்தாமலும் இருக்கலாம், கிடைக்கின்ற செய்திகள் அப்படியே பரப்பலாம், ஷேர் பண்ணலாம் என்று ஒரு உபரியான செய்தியை அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லவில்லை, ஒரு மேலதிகமான செய்தியாக மாற்றமாக மெண்டேட் பண்ணி அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கு மற்றொரு விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு ஒரு மிக முக்கியமாக புரிய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. ஃபாசிக் என்று சொன்னால் பெரும்பாவி என்று சொன்னோம். இந்த இடத்துல வலீத் இப்னு உக்பா என்ற ஒரு சஹாபி தான் சம்பந்தப்படுகிறார். எனவே இந்த சஹாபியைத்தான் ஒரு பெரும்பாவி என்று அல்லாஹ் தஆலா சொன்னானா என்றொரு கேள்வி எழ முடியும். எனவே இந்த இடத்தில் தான் இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இசாபா என்ற நூலிலே இந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது வலீத் இப்னு உக்பா என்ற சஹாபி ஒரு நல்ல ஒரு சஹாபி. அவர் அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டது. ஒரு சந்தேகத்தின் பேரில் அந்த தகவலை பரிமாறிக்கொள்கிறார். ஒரு பாரதூரமான நோக்கத்துக்காகவோ அல்லது பனு முஸ்தலக் யுத்தத்தோடு பனு முஸ்தலக்கு எதிராக ஒரு வைராக்கியம் ஒன்றை உருவாக்கும் நோக்கத்தோடு இந்த செய்தி அவர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. சாதாரணமாக ஒரு செய்தி கிடைத்த பொழுது அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் பரிமாறப்பட்டது. அதுவல்லாமல் அந்த குறிப்பிட்ட சஹாபி ஒரு பெரும்பாவி குற்றவாளி என்று சொல்வதோ, வேண்டுமென்றே அப்படி ஒரு பாவத்தை அவர்கள் செய்தார்னு சொல்வதோ அல்ல என்ற கருத்தை பல அறிஞர்கள் விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி என்ற இமாம் தஃப்சீருல் கபீர் என்ற நூலிலே அவர்கள் சொல்கின்ற பொழுது அந்த ஃபாசிக் என்ற சுப்ரயோகம் நேரடியாக வலீத் இப்னு உக்பாவை கூட குறிக்க மாட்டாது என்று சொல்வார்கள். ஏன்னு சொன்னால் இந்த ஆயத்து இறங்கு
பொழுது இந்த சம்பவம் தான் அதுக்கு பிரதானமான காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக எங்கும் சொல்லவும் இல்லை. அந்த சம்பவத்தை இது போன்ற பல சம்பவங்கள் சீராவில் நடைபெற்றிருக்கின்றன. சூரத்துல் ஹுஜராத்துடைய ஒவ்வொரு ஆயத்தையும் பார்க்கின்ற பொழுதும், குர்ஆனில் இன்னும் பல ஆயத்துக்களை பார்க்கின்ற பொழுதும் ஒரு சம்பவம் தான் அதுக்கு உடனடி காரணம் அமைந்தாலும் அது போல பல நிகழ்வுகளும் சம்பவங்களும் நிறைவே நடந்திருக்கும். எல்லாவற்றுக்கும் மறுப்பாகத்தான் அல்லாஹு தஆலா பதிலாகத்தான் குறிப்பிட்ட ஆயத்தை இறக்குவான். ஏன்னால் இப்ராபி உமூமில் லஃப்ஸி லா பி ஹுசூஸி சபப்னு சொல்வார்கள் உலூமுல் குர்ஆனிலே. அதாவது குறிப்பிட்ட ஆயத்துக்கான நேரடியான காரணத்தை தாண்டி அந்த ஆயத் சொல்ல வருகின்ற பொதுவான கருத்தை எடுத்துத்தான் குர்ஆனை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் குர்ஆன் எல்லா காலங்களுக்கும் எல்லா சமூகங்களுக்கும் பொருத்தமானது கருத்து நிரூபணமாகும். இங்கே ஒரு பெரும்பாவி என்று சொன்ன குறிப்பிட்ட சஹாபியே அல்ல, அந்த சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா முழு மனித சமூகத்துக்கும் குறிப்பாக ஈமானிய சமூகத்துக்கும் வலியுறுத்த விரும்பினான் என்பதுதான் இங்கு நாங்கள் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அது மட்டுமல்ல, இங்கு அவதானிக்கிற மிக முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்றால் ஃபாசிக் என்றால் பெரும்பாவி. அதே அல்லாஹ் தஆலா அல் ஃபாசிக் என்று சொல்லவில்லை. ஃபாசிக்னா நக்கிரான்னு சொன்னால் அறியப்படாத என்று கருத்து அரபு மொழியிலே. அதாவது யார் எவர் என்றே எங்களுக்கு தெரியாது. அந்த செய்தியை முதலாவது உருவாக்கினவர் யார், ரெண்டாவது எனக்கு சொன்னவர் யார், அவருக்கு சொன்னது யார் என்று சில செய்திகள் பரிமாறும் சமூகத்தில் யாருடைய மாஸ்டர் மைண்ட் என்று விளங்காது. ஆனால் அந்த செய்தி தகவல் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கும், கடுமையாக ஒரு வைரலாக பரவி கொண்டிருக்கும். எனவே எவரும் இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். எனவே பிழையான தகவல்களை பரப்புவது, உருவாக்குவது, சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற, முட்டி மோத வைக்கின்ற, துவேஷத்தையும் வைராக்கியத்தையும் தீவிரவாதத்தையும் பரப்புகின்ற இப்படியான செய்திகளை பரப்புவது குர்ஆனிய கண்ணோட்டத்திலே அவருக்கான பெயர் ஃபாசிகுன், ஒரு பெரும்பாவி. எனவே ஊடக தர்மத்தில் பிழையிடுவது ஒரு பெரும்பாவத்துக்கு காரணம். உலகத்தில் கூட நாங்கள் பார்க்கிறோம், சமகால உலகத்தில் கூட சில பொய்கள் 2 நாடுகளுக்கு இடையில் பாரிய யுத்தங்களை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான மக்களை அழித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலே மோதல்கள் ஏற்படுத்துவதிலே பொய்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது, ஊடகங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. எனவே ஃபாசிகுன் என்ற சொற்பிரயோகம் அவ்வளவு பயங்கரமானது. ஏன்னா குர்ஆன் அவ்வளவு தூரம் ஊடக தர்மத்தை. எனவே முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு நம்பகமற்ற சமூகம் அல்ல, அது ஒரு நம்பகமானது. சொன்னால் தகவல்களை சரியாக சொல்லுவார், உறுதியாக சொல்லுவார்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டும் பகிர்ந்து கொள்வார்கள், உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தான் பேசுவார்கள். இதுவெல்லாம் இதுக்கு பின்னால் அவதானிக்கப்படுகின்ற மிக முக்கியமான செய்தி. அது மாற்றமல்ல, ஃபத்தபையனு இந்த குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு துல்லியமான பிரயோகங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று ஃபாசிகுன், இரண்டாவது பினபஇன். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், ஹபர்ன்னு சொன்னால் சாதாரண செய்தி, நபான்னு சொன்னால் பெரிய செய்தி, பெரிய பாரதூரமான செய்தி. ஒரு சாதாரணமாக சமூகத்தையோ அல்லது ஆட்களையோ பாதிக்காத ஒரு செய்தியாக இருந்தால் அதை அவ்வளவு தூரம் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியப்பாடு இருக்க மாட்டோம். ஆனால் பெரிய ஒரு செய்தியாக இருந்தால் அதில் மிக துல்லியமாகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இங்கே ஃபத்தபையன் என்ற சுப்ரயோகத்தை கையாண்டிருக்கான். ஃபத்தபையன் சொன்னால் உறுதிப்படுத்துவதல்ல, உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்திக் கொள்வது. தசப்பத்தை உறுதிப்படுத்தினான், தபையன தெளிவுபடுத்தினான். எனவே ஒரு விடயத்தை உறுதிப்படுத்தி அதோடு சேர்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளவும் வேண்டும். செய்தி சில நேரம் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கும், ஆனால் செய்தியுடைய கொண்டென்ட்டை பொறுத்து அது எவ்வளவு தூரம் தெளிவாக புரியப்பட வேண்டும். நடந்தது உண்மையாக இருக்கும், ஆனால் நடந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுதோ அந்த செய்தியை இன்னொரு இடத்தில் பரப்புவதால், சொல்லுவதால், பகிர்ந்து கொள்வதால் ஒரு பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால் அந்த விடயத்தில் கவனமாக தலைமைத்துவங்கள் இருக்க வேண்டும். ஊடகங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஊடக தர்மம் என்று செய்திகளை உறுதிப்படுத்துவது மட்டுமல்ல, நம்பகமான செய்திகளை பரப்புவது மட்டுமல்ல, நம்பகமான செய்தியாகவும் இருக்க வேண்டும். அதை தாண்டி அது தெளிவுபடுத்தப்பட்டு அதனுடைய பாரதூரமான விளைவுகள்லாம் கையாளப்பட்டு விளைவுகளை எல்லாம் கவனத்துக்கொண்டு அது பகிரப்பட வேண்டும் என்ற ஒரு பெண்ணாம்பெரும் செய்தியையும் இந்த ஆயத்து வலியுறுத்துவதனை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லாத பொழுது அந்த துசீபு கௌமம் பிஜஹாலா, அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், தொடர்ந்து இப்படி நீங்கள் நடந்து கொள்ள தவறினால் என்ன நடக்கும் என்றால் அந்த பிழையான தகவல்களை வைத்து அடிப்படையாக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் கண்டிப்பாக ஒரு சமூகத்தை கடுமையாக பாதிக்கும். துசீபு கௌமம் பிஜஹாலா, அறியாத்தனமாகவே அது பாதிக்கும். நீங்கள் நினைக்க மாட்டீங்க இவ்வளவு தூரம் பாரதூரமான விளைவுகள் வருமானு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எனவே எப்பொழுதும் விளைவுகளையும் பார்க்க வேண்டும். இதெல்லாம் அழகான தர்மங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இல்லாவிட்டால் காலம் கடந்த ஞானமாக மாறும். ஃபத்துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்ததை கொண்டு நீங்கள் தான் பிறகு கை செய்தப்படுவீர்கள்.
அல்லாஹ் தஆலா இங்கே நாங்கள் பார்க்குறோம் அந்த ஜஹாலா என்ற சுப்பிரயோகத்தை கையாண்டிருக்கிறான். ஜஹாலா என்றால் அறியாத்தனம். அறியாத்தனம் என்று சொல்கின்ற பொழுது எப்பொழுதுமே புத்தியோட கவனமாக விஷயங்களை உள்வாங்கி பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்க வேண்டும், ஒரு விஸ்டம் இருக்க வேண்டும், ஒரு இன்டெலிஜென்ட் நாலேஜ் இருக்க வேண்டும், கான்டெக்சுவல் நாலேஜ் இருக்க வேண்டும். இப்படி பல பகுதிகளை பார்த்துத்தான் விவகாரங்களை உறுதிப்படுத்தி சொல்கின்ற அளவுக்கு நாங்கள் மாற வேண்டும் என்ற கருத்தை இந்த ஆயத்து. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரத் ஹுஜராத் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொல்லி 3 விடுத்தம் 5 விடுத்தம் சொன்னதாக நாங்கள் சொன்னோம். 3வது விடுத்தம் விசுவாசிகளே என்று சொல்லி ஊடக தர்மம் ஒன்றை வலியுறுத்துவதனையும், அதுவும் மிக வித்தியாசமான தொனியிலே தோரணையிலே அது வலியுறுத்தப்பட்டதனையும் நாங்கள் இந்த ஆயத்துக்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். என இந்த வகையிலே இந்த கலாச்சாரத்தையும் இந்த அழகிய ஊடக பண்பாடுகளையும் நாங்கள் கையாண்டு சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கத்திலே நாங்கள் பங்களிப்பு செய்வோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.